இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லோரும் காமனாக சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, அவன் என்னை பார்த்து அது சொல்லிட்டான், இவன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான், அவங்க என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நான் கேள்விப்படுறேன். ஓகே, இப்போ இதை நீ ஏன்டா எங்ககிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நான் பேச போகிறது அந்த டாப்பிக்கை பற்றி தான். என்ன டாபிக் தான் பேச போகிறேன் அப்படின்னா, எல்லோரும் அடித்து துவைச்ச டாபிக் லவ் யுவர் செல்ஃப். அதை பற்றி நீங்கள் என்ன புதுசாக பேச போகிற அப்படின்னு கேட்டால், நான் புதுசாக ஒன்றும் பேச போகல. என்னோடய ஒப்பீனியன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த இடத்துல எடுத்து வைக்க போகிறேன். ஓகே, லவ் யுவர் செல்ஃப். நம்மளை நம்ம காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்மளை நமக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளை நமக்கு பிடிக்கணும், அதுதான் நம்மளை நமக்கு தான் பிடிக்குமே, அது எப்படி பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை சில பேர் அவங்களே அவங்க ஹேட் பண்ணிக்கிறாங்க. நான் அப்படி இருக்கேன், எனக்கு அது தெரியலை, எனக்கு இது தெரியலை, எனக்கு அது வரல, எனக்கு இது வரல, நான் ஏன் இப்படி இருக்கேன், அவங்களெல்லாம் பாரு அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் பாரு இவங்க இது பண்ணுறாங்க, எனக்கு எதுவுமே வரல, நான் வேஸ்ட்டு, நான் தண்டம், அப்படி இப்படின்னு அவங்களே அவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, ரொம்ப டிகிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கே அவங்கள பிடிக்காமல் அவங்க மேலே ஒரு ஹேட்ரிசம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுது. நம்ம இதுக்கு ஒர்த்து இல்லை, நம்ம இதுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்னு அவங்களே அவங்கள ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருந்தாலே போதும், நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க, உங்களை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதுக்கான பதில் இல்லைன்னா இதே எபிசோட்லேயே உங்களுக்கான சொல்யூஷனே சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி அந்த இன்ட்ரோ போட்டுருங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. அது என்னடா 3 கொஸ்டின் அப்படின்னு கேட்டால், நமக்கு நம்மளாவே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. புரியல, நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பேர் இருப்பாங்க, நான் கூட இருந்தேன், எனக்கு ஒரு டைம்லலாம் எனக்கு பிஎட் இல்லை, எல்லாருமே பிஎட் வச்சுருக்காங்க, எல்லாருக்குமே பிஎட் இருக்குது, நான் மட்டும்தான் பிஎட் இல்லை, அப்போ நான் வேஸ்ட்டு போல், எனக்கு அது வராது போல், நான் மென்னே இல்லை போல், அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அது இல்லை, எனக்கு அது வளரலை. அப்போது நான் அப்போ அதை என்ன பண்ணிக்கணும், ஓகே அது இல்லைன்னா இதுதான் இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி நான் இருந்திருக்கணும். பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கலை. அதுக்கு நான் வீடியோ பார்க்குறது, என்ன பண்ணால் பிஎட் வரும், என்ன பண்ணால் நான் ஹைட் ஆவேன், என்ன பண்ணால் நான் அப்படி ஆவேன், என்ன பண்ணால் எனக்கு பாடி கெயின் ஆகும், இப்படிங்க எல்லாத்துக்குமே நான் வீடியோ பார்த்து இப்படிங்க எல்லாத்துக்குமே நான் சொல்யூஷன் தேட ஆரம்பித்தேன். அது எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்குது அப்படின்னா நான் அதை சால்வ் பண்ண பார்க்கலாம். இப்போ நான் ரொம்ப லீனாக இருக்கேன், ஜிம் போனால் நான் பாடி கெயின் பண்ணிடுவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. பட் பிஎட் வளரலை, இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பண்ண முடியும், நான் இப்படி தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ இதே மாதிரி நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். சூப்பராக மதன் கௌரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு காலேஜ் டிவி சேனல் ப்ரோக்ராமில் எதுலேயும் இருக்கும் போது அவர் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருப்பாங்க. அவர் சொல்லுவார், நான் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தேன், கேமரா வரும்போது என் மூஞ்சி இருந்துச்சு, என் மூஞ்சி கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக, நான் கொஞ்சம் கருப்பாக இருந்தேன் அப்படின்னு என்னை தூக்கி பேக் ரோவில் வச்சுட்டு ஒரு அழகான பொண்ணை தூக்கி ஃப்ரண்ட் ரோவில் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மதன் கௌரி அப்போ அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல அப்படின்னா, நான் முடிவு பண்ணேன் இந்த ஃபேஸில் தான் நான் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த இடத்துல அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, நான் இப்படி தான் என்னையை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நீங்களாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் எப்படி வேணுமோ இருந்துட்டு போங்க, பட் அது உங்களுக்கு பிடிக்கணும். லீனாக இருந்துட்டு போங்க, செம்ம ஹைட்டாக இருந்துட்டு போங்க, செம்ம ஷார்ட்டாக இருந்துட்டு போங்க, மொட்டை அடிச்சுக்கோங்க, முடி இல்லாமல் இருங்க, நிறைய முடி வளர்த்துக்கோங்க, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பிடிக்கணும். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். நமக்கு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறதுக்குலாம் நமக்கு 1008 மணி நேரம் இருக்கும். ஆனால் நம்மளோட வாய்ஸ், நமக்கு ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ் நம்மக்கிட்டே பேசும். அந்த வாய்ஸை கேட்குறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்காது. 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வாய்ஸை நம்ம கேட்க மாட்டோம். அந்த வாய்ஸை நம்ம கேட்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க, நமக்கு என்னெல்லாம் வேணும், நம்ம எப்படிலாம் இருக்கணும் நமக்கு தெரியும். நம்ம வெளியில் இருக்கவங்க கூடயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அந்த மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீ டைம் மஸ்ட். அப்போ தான் நம்மளை பற்றி இன்னும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். தேர்ட் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நமக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம்னா நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மரியாதை, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஏன் தெரியுமா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் வீடியோ போடுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதில் ஒருத்தவங்க கொடுக்குற லைக், அதில் ஒருத்தவங்க கொடுக்குற கமெண்ட், நமக்கு அதில் வந்து ஒரு பூஸ்டப் இருக்குது. அடுத்தவங்க வெளியிலேருந்து வர ஒரு அப்ரிஷியேஷனுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் நம்ம எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணிக்க மாட்டோம். வெளியிலேருந்து கிடைக்கிற விஷயத்துக்கு தான் எங்கள் ஒர்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நமக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கவே மாட்டோம். நம்ம கொடுக்க வேண்டிய டைமு, நம்ம கொடுக்க வேண்டிய செல்ஃப் கிஃப்ட்டு, ஒரு விஷயத்தை நீ அச்சீவ் பண்ணால் உனக்கே நீ ஒரு பொருள் வாங்கி தரலாம். இப்போ நான்லாம் எனக்கு எப்படி வச்சுப்பேன் அப்படின்னா, 2 hours நீ கண்டினியூஸாக அந்த ஸ்ட்ரெச்சாக உட்காந்து ஒர்க் பண்ண, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் இருந்து ஒர்க் பண்ண அப்படின்னா, அந்த 2 hours கழித்து நம்ம ஒரு டீ குடிக்கலாம், ஒரு காஃபி குடிக்கலாம், இல்லை ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு எனக்கே செல்ஃப் கிஃப்ட் ஒன்று கொடுத்து வச்சுப்பேன். இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம இது பண்ணால் அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்ம அது பண்ணால் அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணுவோம். அப்போ நம்ம வேலிடேஷனை வெளியில் தேடி போகிறோம். நம்மக்கிட்டே ரெஸ்பெக்ட் இல்லை. நம்ம ஃபஸ்ட் நம்மளை வேலிடேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்கும். நமக்கே நம்ம மேலே மரியாதை இல்லைன்னா அப்போ வெளியில் இருக்கவங்க நம்மளுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க? கம்ப்ளீட்டான ஒரு புல்ஷிட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை மதிக்கணும். இப்போ இந்த 3 கொஸ்டினுக்குமே உங்ககிட்ட எஸ் அப்படின்னு பதில் இருந்துச்சுன்னா சூப்பர், யூ ஆர் த பர்ஃபெக்ட் கை. நீ உன்னே செம்மையாக லவ் பண்ணுற, சூப்பராக லவ் பண்ணுற. ஓகே, இப்போ உங்ககிட்ட அதுக்கு எஸ்ஸுங்கிற பதில் இல்லைன்னா சிம்பிள், அதில் எஸ் போடணும். பட் அதை சும்மா போட முடியாது, அதுக்காக ஒர்க் பண்ணணும். அதுக்காக என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னது, இந்த 3 கொஸ்டினையுமே எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும். வெளியில் அவங்க அது சொல்கிறாங்க, இவங்க இது சொல்கிறாங்க, இப்படி இருந்தால் தான் அழகு. பொண்ணுங்களை பார்த்து லீனாக இருந்தால் தான் அழகு. பொண்ணுங்க கிட்டலாம் சொல்லுவாங்க, நீங்கள் லீனாக இருந்தால் தான் அழகு, நீ என்ன இவ்வளோ உடம்பு வச்சுருக்க, இது இருந்தால் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்கிட்ட மீசை வச்சா தான் அழகு, உனக்கு பைசப்ஸ் இப்படி இருந்தால் தான் அழகு, நீ இந்த ஷர்ட் போட்டால் தான் அழகு, அந்த ஷர்ட் போட்டால் தான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அந்த ஒரு ஷர்ட் போடுறீங்க, அந்த ஒரு ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா வெளியிலேருந்து வேலிடேஷன் எதிர்பார்க்காம அது உங்களுக்கு பிடிச்சி போடுறீங்க. உங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி இருங்க. ஸோ உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், லிசன் யுவர் இன்னர் வாய்ஸ். உங்கள் இன்னர் வாய்ஸ் உங்கள் கூட நீங்கள் அதிகமாக பேசுங்க. உங்கள் கூட நீங்கள் அதிகமாக பேசும்போது நீங்கள் யார், முழுமையாக நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எந்த இடத்துல எப்படி பேசுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியறது எப்படி தெரியும் அப்படின்னா, உங்கள் கூட நீங்கள் பேசணும். உங்கள் கூட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள்கிட்டயே நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கணும். உள்ளே ஓடுற வாய்ஸ்க்கு நீங்களே ஒரு பதில் கொடுத்துக்கணும். அப்படிலாம் இருக்கும் போது தான் உங்களை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களை நீங்கள் என்றைக்கு மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களை நீங்கள் எப்போ வேல்யூ பண்ணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் டைமுக்கு நீங்கள் எப்போ வேல்யூ கொடுக்குறீங்க, உங்கள் டைமுக்கு நீங்கள் எப்போ ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது வெளியில் இருக்க பீப்புள்கிட்டேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் வரும், ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வரும். ஏன்னா உங்கள் மேலே நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் மேலே நீங்களே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும் போது அந்த லவ் உங்களுக்கு பிடிக்கவும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்களை செம்மையாக பார்த்துப்பீங்க, சூப்பராக பார்த்துப்பீங்க. வெளியிலேருந்து யாருமே உங்களை வந்து பார்த்துக்க வேணாம், நீங்களே உங்களை ரொம்ப சூப்பராக பார்த்துப்பீங்க. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், நீங்கள் உங்களை ரொம்ப அதிகமாக மதிக்க கற்றுக்கோங்க. ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கூட இருக்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ், மச்சான் எனக்கு என்னைய பிடிக்கவே இல்லைடா, யாருமே என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க, யாருமே என்னை வேலிட் பண்ணிக்க மாட்டேங்காங்க, யாருமே என்னை மதிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த எபிசோட் அனுப்பி கேட்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாட்காஸ்ட், இப்போ அமேசான் மியூசிக், கூகுள் பாட்காஸ்ட், ஜியோ 7, ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே ரிப்ளைங்கிற பட்டனை கொடுத்து நீங்கள் சொல்லலாம். அதே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறேன். நீங்கள் வாங்க, அங்கே வந்து என்ன டவுட்ஸ் வேணுமோ கேளுங்க. அப்புறம் நீ இந்த டாப்பிக்கை பற்றி பேசுடா, அந்த டாப்பிக்கை பற்றி பேசுடா அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசிடலாம். மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஸோ அடுத்த வாரம் சூப்பர் டூப்பர் எபிசோடில் அவங்கள வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய், see you, டேக் கேர்.